Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதில இருந்து exercise 7.2 பார்க்க போறோம். Integrate the functions. Sum number 13. X squared by 2 plus 3x cube whole cube. First step என்ன சொல்லுங்க? Let I which is equal to integral x squared by 2 plus 3x cube whole cube dx. With respect to x, நாம இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம். இதுல 2 plus 3x cube இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா t அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சொல்லுங்க, put t which is equal to 2 plus 3x cube. then என்ன பண்ணுவோம்? இந்த t அப்படின்ற ஃபங்க்ஷனை with respect to x நாம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகும்? dt by dx னு வந்துரும் இல்லையா, which is equal to formula சொல்லுங்க. we know that d by dx of constant which is equal to 0 and d by dx of x power n which is equal to n into x power n minus 1. okay வா? இப்போ சொல்லுங்க, 2 அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் with respect to x பண்ணும்பொழுது 0 ஆகிடும். சரியா? ப்ளஸ் 3 வந்து இந்த x கியூபோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதனால் அந்த 3 டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. x கியூப் அப்படின்றது எந்த ஃபார்மில் இருக்குது? x பவர் n அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா n இன்டூ x பவர் n மைனஸ் 1 எழுதணும். இங்கே n யார்? 3. ஸோ 3 இன்டூ x பவர் 3 மைனஸ் 1. 3 மைனஸ் 1 என்னது? 2னு வந்துடும். கிளியராக புரியுதா இது? அப்போது dt by dx which is equal to இந்த 0 எழுத வேண்டாம். 3 into 3 9 வந்துருமா? 9x squared. ஓகேவா? இப்போ இதில் இங்கே பாருங்க, dt which is equal to 9x squared dx னு எழுதலாமா? இந்த dx பையில் இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்துச்சுன்னா இன்டூவில் வந்துடும். ஓகேவா? இப்போது இதில் இந்த 9 வந்து நமக்கு இங்கே தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த சைடில் அனுப்பிடலாம். அப்போ என்ன ஆகும்? dt by 9 which is equal to x squared dx அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்க, 2 plus 3x cube பதிலாக tன்னு போட போகிறோம். சரியா? x squared dxக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? dt by 9 போட போகிறோம். புரியுதா? சொல்லுங்க, I என்னாகும்? I which is equal to integral x squared dxக்கு பதிலாக dt by 9. இப்போ இங்கே dtயை மட்டும் எழுதிக்கலாம். இந்த 1 by 9 இன்டெக்ரலுக்கு வெளியே எழுதிக்கோங்க. சரி, அதே மாதிரி 2 plus 3x cube பதிலாக t போட போகிறோம். இப்போ என்ன ஆகிடும்? 1 by t cube அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ இங்கே 1 by t cube அப்படின்னு வந்துடும். புரியுதா இது? இப்போ சொல்லுங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 1 by 9 இன்டெக்ரல் t பவர் மைனஸ் 3 dtன்னு எழுதலாமா? இங்கே ப்ளஸ் 3யாக இருக்குது. ஸோ வந்து மேலே போகும்பொழுது மைனஸ் 3யாக வந்துடும். t பவர் மைனஸ் 3ன்னு எழுதிடலாம். சரியா? ஃபார்முலா சொல்லுங்க. we know that integral x power n dx is equal to x power n plus 1 by n plus 1 plus c. கரெக்டாப்பா? which is equal to 1 by 9. xக்கு பதிலாக t இருக்குது, nக்கு பதிலாக யார் இருக்குது? மைனஸ் 3 இருக்குது. ஓகேவா? அப்போது t பவர் மைனஸ் 3 ப்ளஸ் 1 பை மைனஸ் 3 ப்ளஸ் 1 வந்துடும் ப்ளஸ் சி. ஓகேவா? which is equal to 1 by 9 t பவர் மைனஸ் 2னு வந்துருமா? பை மைனஸ் 2னு வரும். மைனஸ் 3 ப்ளஸ் 1 3 ரூபா கடன், 1 ரூபா தான் கையில் இருக்கு. கொடுத்துருவோன்னா ரிமைனிங் வந்து 2 ரூபா கடன். சரியா? ப்ளஸ் சி which is equal to இந்த மைனஸை நம்ம முன்னாடி எழுதிக்கலாம். சரியா? ரெண்டுமே டினாமினேட்டில் தான் இருக்கு இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம்? 1 by 9 to 18. ஓகேவா? t பவர் மைனஸ் 2 ப்ளஸ் சி அப்படின்னு எழுதலாம். சரியா? இதுதான் நம்முடைய i. இப்போ டீங்கிறவங்க இங்கே யார்? 2 plus 3x cube தான் t. ஓகேவா? therefore i which is equal to minus 1 by 18 2 plus 3x cube
ஹோல் பவர் -2 + c. இதை எப்படி எழுதலாம்னா I which is equal to -1/18 into 2 + 3x³ ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே எப்படி இருக்குது 2 பவரில் வந்து -2 இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வந்துடணுன்றது அதோட மீனிங். சரியா? புரியுதா இது? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இந்த கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?